ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த். பாரம்பரியத்தை காப்போம், முன்னோர் சொல்படி கேட்போம். பசு வெண்ணெயிலிருந்து நெய் எப்படி வீட்டு முறைப்படி தயாரிக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோலேயே போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்டர் வந்துருந்தது, கொடுத்துருந்தோம். இந்த டைமும் நம்ம பண்ணையிலேருந்து எடுத்து இந்த வெண்ணெயை காய்ச்சிரும். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கூப்பிடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பலாம். வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே மெதுவாக ஒவ்வொன்றா கட் பண்ணி நல்லா கெட்டி இருக்கிறக்காண்டி வெண்ணெய் அப்படியே இதாக இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே போடுறோம். ஸோ இது நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகி வெண்ணெய் பொங்கல் முதல்ல வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெண்ணெய் ஃபுல்லாக உருகி குறைஞ்சது ஒரு 1 hour ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஷேடு வர ஆரம்பிக்கும். நல்லா முருகணும், ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது மாதிரி நல்லா இது பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குறோம் வெண்ணெயை. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 14 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். செப்டம்பர் 15ஓட நம்ம கம்பெனிக்கு 14 வருஷம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகிருக்கு நம்ம நெய் காய்ச்ச ஆரம்பித்து. 15 வருட ஆரம்பத்தில் இந்த வீடியோ போடுறோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். இந்த 14 வருடம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துருச்சு பாருங்கள். அப்படியே எல்லோ சைடு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த எல்லோ சைடு ஆக ஆரம்பித்தோடனே இதுவும் ரொம்ப நல்லா அப்படியே பார்த்துக்கணும். ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது, ஃப்ளேவர் கிடைக்காது. அப்படியே முதல் கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா கீழே அடிவண்டில் இருக்கும், அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். நல்லா முருகி வந்திருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஷேடில் லைட்டாக மெதுன்னு வந்திருக்கு. இப்படி இருக்கும். நல்லா மணல் மாதிரி பரபரன்னு இருக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அது நெய் நல்லா வந்து வாசம் ஜம்முன்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். கீழே அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே அடி பிடிச்சின்னா அதை வாசம் வர ஆரம்பிச்சிடும். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு, ஒரு 3/4 பதம் வந்துருச்சு. ஒரு 70% நெய் ஆயிடுச்சு. ஒரு 10% தான் இருக்குது. கீழே இருக்கிறது அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அது எல்லோஸாக இருக்கிறது அப்படியே ஆயிடுச்சான்னு. இப்போ நெய் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. முருகல் வந்துருச்சு. எடுத்து நெய்யை அப்படியே கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். டின்னில் நெய் எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கணும். அது ஒரு வலை மாதிரி வச்சு, வலையில் ஒரு துணி மாதிரி வச்சு, ஒரு காட்டன் துணி வாங்கி அதில் வச்சு ஊற்றினீங்கன்னா உள்ளே இருக்கிற கசடெல்லாம் உள்ளே இறங்காது. இல்லைன்னா அதை மறுபடியும் உள்ளே நம்ம நெய்க்குள்ளே கசடெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு துணி மாதிரி வச்சு மெதுவாக அப்படியே வடிக்கணும். கொஞ்சமாக தான் இறங்கும். மெதுவாக அப்படியே இறங்கி விட்டிங்கன்னா ஒரு சின்ன டஸ்ட்டு எதுவுமே போகாது. இந்த ப்ரௌனிஷாக இருக்கிறத வந்து நம்ம கசடுன்னு சொல்கிறோம். இந்த கசடை பார்த்தோம்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நெய் வாங்கி காய்ச்சும்போது இந்த மெத்தட்லேயே காய்ச்சுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அருமையான பசுனை. கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.